சாத்திய கூரை ஆராய்ந்திடாமல் நித்திய தரிசனம் தருபவரே, பிரயோஜனம் இல்லா எவரையும் அழைத்து உயர்த்திடும் ஆற்றலை உடையவரே, ஆபிரகாமாகிடலாம், ஒருவன் 1000 மாறிடலாம், ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. பார்வோனின் கூட்டம் எடுத்து கொண்டாலும் போனதை திரும்பிட செய்பவரே, லோத்துகள் என்னை பிரிந்து சென்றாலும் திசைகளை எனக்காக திறப்பவரே, பாதைகள் தெரியாத நாட்களிலே வார்த்தையால் வழித்தடம் அமைத்தவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்ந்தவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே. சொன்னது எல்லாம் ஒரு காலம் வந்தாலும் சொன்னவர் ஒரு காலமும் விலகவில்லை, தாமதமாகி வருஷங்களானாலும் வார்த்தையின் சாராம்சம் குறையவில்லை, கானானை சேர்ந்ததும் தெரிந்து கொண்டே சுமந்தவர் மேலான கானான் என்று, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே, ஒருவனாயிருக்கையில் அழைத்தவரே, 1000 மகிழ்பவரே, சொன்னதை பிசகாமல் செய்பவரே, யாவே வைராக்கியம் உடையவரே.
சோத்திரம்மா. நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இப்ப பாட்டையில பாட்டகர்ல. உங்களுக்கு சொந்த ஊர் எந்த ஊரு? பாட்டைக்கரை. நீங்க இருந்து இவ்வளவு நாள் இருந்தது எங்கம்மா? இப்ப இங்க இருந்து இப்போ 6 மாசம் இங்க இருக்கிறேன். அதுக்கு முந்தி நாங்க பொள்ளாச்சியில இருந்தோம். உங்க கால்ல என்ன பிரச்சனைமா? கால்ல ஆணி குத்தி வந்து ஆணி குத்தி ஆஸ்பத்திரிக்கு ஊசி போட்டு ஒண்ணும் செய்யாது சொன்னாரு. அப்புறம் அதுல நீர் வந்து ஆபரேஷன் பண்ணிட்டாரு. ஆபரேஷன் பண்ணிட்டு 2 லட்சம் வரை செலவாயிடுச்சு அதுல. அது அப்புறம் சர்ஜரி பண்ண சொன்னாங்க. சர்ஜரி பண்ணல. நாங்க நான் நம்பிக்கையோடு இருந்தேன். அப்புறம் கடைசிக்கு அது கால் பயங்கர வீக்கா நிறைய இடங்கள்ல ஜோம் பண்ண ஒண்ணு அப்ப இங்க வந்து இங்க எப்படி கேள்விப்பட்டீங்க? இங்க நீங்க அங்க பொள்ளாச்சி வந்தது பாத்துருக்கோம். சரி சரி. இங்க வந்து எங்க குழந்தையார் கொண்டாடி கூட்டி வந்தா வாங்க அங்க ஜோம் பண்ணி வரலாம்னு நினைச்சிட்டு சரி வந்து அப்படி ஜோம் பண்ணிட்டு அன்னைக்கு என் கால்ல வீக்க ரொம்ப குறைஞ்சி. அப்ப 2 வருஷமா உங்க கால் வீங்கியே தான் இருக்குமா? ஆமா வீக்கா நடக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. கஷ்டம். அப்புறம் அங்க ஃபர்ஸ்ட் ரொம்ப வீக்கமா வந்து அப்புறம் ஆண்டவர் வேணாலே எங்க டாக்டர்ட்ட போய் சுகமாகல. ஒண்ணும் கடையில இங்க வந்து ஜோமன உடனே ஆண்டவர் வீக்கத்துல குறைச்சு. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதே சரி. மாதிரி இப்ப எத்தனை மாசமா அங்க வந்துட்டு இருக்கீங்க? இப்ப 3 மாசம் வரேன். நீங்க முதல் ஞாயிற்றுக்கிழமை வந்து 2வது ஞாயிற்றுக்கிழமை வந்து இப்ப 3வது ஞாயிற்றுக்கிழமையா நீங்க வந்திருக்கீங்க. 3வது மாசமா வந்திருக்கீங்க. இப்ப வீக் எல்லாம் வத்திருச்சு. வேற என்ன? சரி ரோஹிணி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? எங்க வீட்டுல நானும் பையன் மருமக இருக்குது. அப்போ உங்க வீட்டுல எல்லாருக்கும் இப்ப சந்தோஷமா? உங்களுக்கு இப்படி பொண்ணு ஆறிட்டு சந்தோஷம். பையனுக்கு கூட இந்த காலை சொன்னேன். அங்க போய் தான் எனக்கு ஆண்டவர் சுகம் கொடுத்துருக்காங்க. இப்ப உலகம் முழுக்க எத்தனையோ இப்படி காலில் புண்ணு உங்க பிரச்சனை வியாதியஸ்தெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு நீங்க சுகம் பெற்றிருக்கீங்க. என்ன சொல்றீங்க? அவங்களுக்கு இப்படி சொல்லி இந்த இடத்துக்கு போங்க. எந்த இடத்துக்கு போகணும்? திராட்சை தோட்டத்துக்கு. நீங்க தொடர்ந்து விசுவாசிங்க. எசப்பா உங்களுக்கு முழு சுகத்தை கொடுப்பாங்க. காலில் புண்ணு இருந்ததா சொன்னீங்களே, நல்லா ஆறிட்டு போது. எத்தனை வருஷத்துக்கு முன்னால? அது ஒரு 5 வருஷம் இருக்கும். சரி. நீங்க தான் திராட்சை பழ தோட்டம் அதுல ஜெபம்ல சந்தைகள் போகும். ஆமா, அந்த தோட்டத்துக்கு வந்திருந்தோம். அப்ப 10 வருஷம் இருக்குமே. ஆமா, அது மாறிட்டோம். அவங்க அம்மா காலில் புண்ணு இருந்ததா? கால் பூரா புண்ணு அழுகி போயிருந்துச்சு. விரல அழுகி போயிருந்துச்சு. நீங்களே கூப்பிட்டு எழுந்து வர முடியல. சரி. நீங்க மேடையில இருந்து வந்து இறங்கி வந்து மற்றவங்க மேடையில ஜெபம் பண்ணீங்க. சரி. இங்க இறங்கி வந்து ஜெபம் பண்ணீங்க. சரி. இதோட உங்களுக்கு எல்லாம் நல்லா சோமாயிரும் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அதுல இருந்தே சோத்திரம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதுல இருந்தே நாங்க வந்துகிட்டு இருக்கோம். அந்த நேரத்துல கால் அழுகி இருந்தது இல்லையா? பூரா நீர் அழுகிருந்துச்சு. எலும்பி வர முடியல. அங்கே மணல் தானே. ஆமா ஆமா ஆமா. மணல்லாம் காலில் ஒட்டிச்சு. நீங்க வராண்டான்னு சொல்லிட்டு நீங்க வந்து இறங்கி வந்து ஜெபம் பண்ணீங்க. அல்லேலூயா கர்த்தர் ஸ்தோத்திரம்.
ஆதியாகவும் 26, 22. பின்பு அவளை விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான், அதை யாரும் வாக்குவாதம் பண்ணலை. அப்பொழுது அவன் இந்த தேசத்தில் பழுகும்படி கர்த்தர் இடம் உண்டாக்கினார் என்று அதற்கு ரெகோபாத் என்று பெயரிட்டான். ஈசாக்குடைய பரிதாபமான கதையை கேட்டிங்களா? ஏசைக்கு சித்தனான 2 கிணற கஷ்டப்பட்டு வெட்டுறாரு, ஆயிரக்கணக்கான ஆட்களை வச்சு வெட்டுறாரு, ஏராளமாக செலவு செஞ்சு வெட்டுறாரு. நல்ல தண்ணீர் வருது, குடிக்க போகும்போது எல்லோரும் ஆர்வமாக இருக்காங்க, பசியாக இருக்காங்க, தாகமாக இருக்காங்க. அந்த ஒரு லோக்கல் பீப்புளை வந்து ஓடு இது எங்களுடைய கிணறு, உனக்கு தண்ணி கிடையாது அப்படின்றாங்க. 2 தடவை கஷ்டப்பட்டு உழைச்சதை அவங்க பிடுங்கிக்கிட்டுறாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள். ஆனால் அந்த ஈசாக்கு எனப்பட்ட விசுவாச புருஷன் அதை குறித்து சிறிதளவும் கலங்காதபடி 3ஆவதுலையும் வெட்டுறாரு. அந்த தண்ணீரை ஒருவரும் வாக்குவாதம் பண்ண நல்ல தண்ணி, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவர் வாழ ஆரம்பித்தார், பெருகினார். இன்றைக்கும் கூட என்னுடைய சம்பளத்தை முழுவதும் வட்டி பிடுங்கி விடுகிறதே. மருத்துவ செலவு, அதுக்கு இதுக்கு காசு, யாரெல்லாமோ வந்து மாமூல் கேட்டு மிரட்டி எல்லாத்தையும் என்றது பிடுங்கிக்கிறாங்களே, 1 ரூபா கூட என் கையில் நிற்க மாட்டேங்குதே என்று சோர்ந்து போயிருக்கிறீர்களா? உழைப்பதை மாத்திரம் விட்டு விடாதிருங்கள், முயற்சி எடுப்பதை மாத்திரம் விட்டுறாதீங்க. ஏசேக்கு சித்தனாக இருந்தாலும் அங்கே நிச்சயமாக ரெகோபாத் என்று சொல்லி உங்களுக்கு உண்டு. நீங்கள் செழிக்கின்ற, பழுகி பெறுகிற, மகிழ்ச்சியாக இருக்கிற காலம், உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழிகிற காலம் என்று உண்டு. ஒருவர் உங்கள்கிட்ட இருந்து ஒன்றும் பிடுங்க முடியாது. சந்தோஷமான காலங்கள் உண்டாகும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துகள். நீங்கள் கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. இந்த சனிக்கிழமை 3வது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே நாசிரை தேவனுடைய மாளிகையில் வைத்து விடுதலையின் கூட்டம் நடைபெறும். எவ்வளவோ ஜனங்கள் இங்கே வந்து விடுதலை பெற்று செல்கிறார்கள். நீங்களும் கண்டிப்பாக வாருங்கள். பிரியத்துக்குரியவர்களே, கூட்டத்தின் இறுதியில் உங்களுக்காக விசேஷித்தமான தனி ஜெபங்கள் உண்டு. உங்களுக்காக எவ்வளோ நேரம் ஆனாலும் நாங்கள் காத்திருந்து ஜெபிப்போம். நான் மாத்திரமல்ல, தேவனால் வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிற அன்பு சகோதரர் கோயம்புத்தூர் அன்னூரை சார்ந்த ஜோசப்பனன் அவர்களும் நாசிரியத்தை சார்ந்த வரவேல் சேகர் ஐயா அவர்களும் இணைந்து ஜெபிப்போம். வாருங்கள், விடுதலை பெறுங்கள். அடைக்கலான் குருவி எனப்பட்ட இந்த ஆவிக்குரிய முதியோரெல்லாம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்து வருகிறது. தினந்தோறும் அங்கே ஜெபங்கள் நடக்கிறது. ஆவிக்குரிய முதியோர்களத்தை விரும்புகிறவர்கள் நீங்கள் தாராளமாக என்னை தொடர்பு கொள்ளலாம். உபாகம் 34:10 முதல். மோசே எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியக்காரருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பி செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் பிரத்யட்சமாய் செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயைப் போல ஒரு தீர்க்கதரிசி இஸ்ரவேலிலே அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். மோசஸை பற்றி இங்கே போட்டிருக்க ஒரு பெரிய ஊழியக்காரராக இருந்தார். அப்படி ஆரம்ப காலத்தில் பார்க்கும் பொழுது ஒரே மேடு பள்ளங்கள், அப்பா அம்மா தண்ணியில் விட்டுறாங்க, எகிப்தி ராஜாத்தி பார்க்குறாங்க, வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. அதுக்கு பிறகு அவர் வாலிபயத்தில் ஒரு கொலை செய்கிறாரு. பிறகு அது வெளியே தெரிஞ்சோடனே பயந்து இன்னொரு நாட்டுக்கு போய் ஓடி ஒளிஞ்சிருக்கிறாரு. அப்புறம் பெரிய ஃபால், மேலேருந்து கீழே விழுந்து அவர் ஆடு மேய்க்க போகிறாரு. 40 வருஷமாக அவர் வாழ்க்கை உப்புச்சப்ப இல்லாமல் போகுது, பிரயோஜனமற்றதாக போகுது. அவ்வளோ ஒரு 40 வருஷம் சும்மா போன மாதிரி போகுது. ப்ரைம் டைம் அவர் நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த காலங்களெல்லாம் வீணாக போய்விடுகிறது. அதுக்கு பிறகு தான் ஆண்டவர் தன்னுடைய ஊழியக்காரனாக கொண்டு வர 80 வயசாகும்போது தான் ஊழியத்துக்கு நேரில் போய் ஆண்டவர் அழைச்சி அவரை ஊழியத்துக்கு கொண்டு வரார். ஆக மேடு பள்ளங்கள் என்று பல மேடு பள்ளங்களை மோசேயுடைய வாழ்க்கை சந்தித்தது. அரண்மனை காலங்கள், தண்ணீரில் போன காலங்கள், காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருந்த காலங்கள் என்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேன் எடுத்து எவ்வளவோ எப்படிலாமோ போச்சு. இப்படி தான் போகும் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒரு காலம் கணிக்கவே முடியாது. உங்கள் பிஸ்னஸ் இப்படி தான் போகணும் உங்களால் கணிக்கவே முடியாது. உங்களுடைய ஊழியம் இப்படி தான் போகும்னு சொல்லி உங்களால் கணிக்கவே முடியாது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்குன்னு சொல்லி உங்களால் கணிக்கவே முடியாது. மோசேயுடைய வாழ்க்கையில் மேடு பள்ளங்கள் இருந்தது போல தேவனுடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக மேடு பள்ளங்கள் எப்படிலாமோ நம்முடைய வாழ்க்கை டேன் எடுத்து போதும்.
எங்கெல்லாமோ நம்ம போக வேண்டியிருக்குது, யாரெல்லாமோ சந்திக்க வேண்டியிருக்குது, என்னெல்லாமோ வாழ்க்கையில் நடக்குது. அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று சொல்லி ஆண்டவர் நியமித்திருக்கின்ற பாதை. நம்ம கொஞ்ச நாள் ஒரு பாதையில் போவோம், அதுக்கு பிறகு சம்மந்தமே இல்லாத இன்னொரு பாதையில் நம்ம வாழ்க்கை போவோம். அதுக்கு பிறகு சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு இன்னொரு விதத்தில் நம்ம போவோம். என்னுடைய சொந்த வாழ்க்கையை பார்க்கும் பொழுது நான் ஸ்கூலில் படிக்கிற ஒரு சாதாரணமான ஒரு வாலிப பையனாக நான் இருந்தேன். அடுத்த தபால் என்னை ஸ்போர்ட்ஸுக்கு கொண்டு வந்து என்னைய சம்மந்தமே இல்லாத ஷார்ட் புட்டில் கோல்டு மெடலை வாங்க வச்சு அதில் பாதையில் உருவாக்கி எங்கேயோ கொண்டு போனார். அதுக்கு பிறகு ஆண்டவர் மெட்ராஸுக்கு கூப்பிட்டு போன பிறகு மணிக்கணக்காக என்னை ஜெபிக்க வைத்தார், என்னை ரட்சித்தார். அங்கேயே அநேக ஆத்தும அறுவடை செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். அதுக்கு பிறகு ஊருக்கு அன்று அழைத்து கொண்டு வந்தார். வேலை இல்லாதனால பல நிந்தைகளை சந்திக்கும்படியாக செய்தார். அநேகருடைய அவதூறுகளை நான் கேட்கும்படியாக செய்தார். அது பிறகு வேலை தேடி ஒவ்வொரு இடமாக போய் வேலை தாருங்கள் என்று சொல்லி வெட்கப்பட்டு நான் வந்ததுக்கெல்லாம் காலம் இருந்தது. பிறகு சின்ன சம்பளத்துக்கு வேலை செய்கிறதுக்கு காலங்கள் இருந்தது. சின்ன ஊழியக்காரனாக இருந்த சின்ன ஊழியத்தை செய்ய ஒரு காலம் இருந்தது. அலைந்து திரிவதற்கு இங்கேயும் அங்குமா ஒவ்வொரு காலேஜாக போய் வேலையை கேட்டு ஆண்டவர் இறுதியாக இப்படியாக வைத்திருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலும் எவ்வளவோ மேடு பள்ளங்கள், இங்கே அங்கேன்னு நிறைய டேர்னிங் லைஃப்பில் வந்திருக்கு. மெயின் ரோட்டில் போகிறவங்க 4 வயசில் போகிறவங்க நேராக போயிட்டே இருப்பாங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படி நேராலாம் போக முடியாது. நிறைய குழப்பங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய வேதனைகள். ஆனால் ஆண்டவர் நடத்திட்டு போயிட்டே இருப்பார். எல்லாத்தையும் மத்தியில் ஆண்டவர் நடத்திட்டு போயிட்டே இருப்பார். இந்த சத்தத்தை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏன் வாழ்க்கை இப்படி அப்படி போகுது, ஒரே நேராக போக மாட்டேங்குது, ஏன் எனக்கு இவ்வளோ மேடு பள்ளங்கள், எதுக்கு நான் நினைக்கிறது இப்படி தான் இருக்க போது நினச்சா அப்படி இருக்கவே மாட்டேங்குது, உலகத்து மக்களுக்கு எல்லாம் செவ்வையாக நடக்குது அப்படிங்கிற கேள்விக்குறிகளோடு நீங்கள் இந்த செய்தியை கேட்டு கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த நாளிலே ஆண்டவர் என்னோடு உங்களோடு ஒரு பேசுகின்றவராக இருக்கின்றார். அப்படித்தான் இருக்கும். அவ்வளவு ஒரு மேடுபள்ளத்தை கண்ட மோசே அவ்வளவு அதிசயங்களையும் அற்புதங்களையும் இஸ்ரவேலில் செய்தாராம். எகிப்தில் செய்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தாரா? அது மாதிரி அற்புதம் எங்கேயுமே உலகத்தில் நடக்கலை. அந்த 10 வாதைகளைப் போல அந்த அற்புதம் வேறு எங்கேயுமே ஆண்டவர் செய்யலை. அதே மாதிரி வனாந்திரத்தில் ஆண்டவர் மோசையின் மூலமாக மன்னாவை வரவழைத்து வானத்திலிருந்து மன்னா, வானத்திலிருந்து காடை, கற்பாறையிலிருந்து தண்ணீர் என்று எவ்வளவோ அற்புதங்களை செய்தார். மாறாவை மதுரமாக்கி, இது மாதிரி வேறு யாருமே எழும்பல அந்த அளவுக்கு ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்தார். துவக்கம் அற்பமாக இருந்தால் முடிவு சம்பூர்ணம் என்னப்பட்ட வார்த்தையின்படி ஆரம்ப காலங்களில் எத்தனையோ மேடு பள்ளங்களை நீங்கள் சந்தித்தாலும், அவமானங்களை சந்தித்தாலும், இழப்புகளை சந்தித்தாலும், ஒன்றுக்கு உதவாதவென்று சொல்லி மக்களால் அற்பமாக எண்ணப்பட்டாலும் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாக ஆண்டவர் மாற்றி உங்கள் வாழ்க்கையிலும் கூட மிகப்பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை ஆண்டவர் செய்பவராக இருக்கின்றார். நீங்கள் நினச்சிருக்கவே மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையில் இப்படிலாம் அற்புதங்களை ஆண்டவர் செய்வார், உங்களை இப்படியெல்லாம் பயன்படுத்துவார், உங்கள் பிஸ்னஸை இப்படிலாம் ஆசீர்வதிப்பார், இப்படி சம்பந்தமே இல்லாத காரியங்களை எல்லாம் உங்கள் கையில் கொடுப்பார், இவர்களையெல்லாம் காணியாட்சியாக உங்கள் கையில் தருவார் என்று நீங்கள் நினைத்திருக்கவே மாட்டீர்கள். மகிமையான காரியங்களை காண்பீர்கள். நானா உடைக்கப்பட்டு போயிருக்கிற நானா, நொறுக்கப்பட்டு போன எனக்காய் இவ்வளோ ஒரு பெரிய வாழ்வு என்று நீங்கள் ஆச்சரியப்பட்டு நிற்பீர்கள். ஒவ்வொரு முறையும் நாம் நொறுக்கப்படுகிற பொழுது, ஒவ்வொரு முறையும் நாம் அழிந்து போகிற மாதிரி தோணுகிற பொழுது, சாத்தான் கதை முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் காதில் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆனால் அவன் பொய்யனும் பொய்க்கு புதாகமாக இருக்கிறபடி நான் அப்படி பேசுகிறான். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறார். இறுதியில் மகா பெரிய உயரத்திற்கு நம்மை அழைத்து கொண்டு செல்கிறார். அப்பொழுது நம்ம ஆச்சரியப்படுவோம், நான் என்றைக்கோ என் கதை முடிந்து விட்டது என்று நினைத்தேனே, என்னையா நீர் ஆசீர்வதித்தீர் இயேசுநாதா, எனக்கா இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்தீர் இயேசுநாதா என்று அவருடைய அன்பை நினைத்து நாம் துதிக்கின்ற ஒரு காலங்களெல்லாம் நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம கீழே போனோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு மேலே செல்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். யோசேப்பை அவ்வளவு சிறுமைப்படுத்தினார் சாத்தான், அவ்வளவு வெட்கப்படுத்தினார். அதனால தான் அவ்வளவு மேன்மைப்படுத்தினார் ஆண்டவர், அவ்வளவு உயர்வை கொடுத்தார். உங்களுக்கும் அவர் அப்படியே செய்வார். உங்களையும் கூட அவர் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உயர்த்து. மோசையை போல இன்னொருவர் எழும்பவில்லை, அதே போல உங்களைப் போல ஒருவர் உண்டா என்று எல்லாரும் கேட்கத்தக்கதாக ஆண்டவர் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கின்றவராக
உங்களை மூலமாக மகிமைப்படுகின்றவராக அவர் இருக்கின்றார். பாருங்கள், இதில் ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது. முகமுகமாக மோசே ஆண்டவரிடத்தில் பேசினார். அந்த மாதிரி வேறு யாரும் பேசலாம். தேவனை ஒரு காலம் ஒருவரும் கண்டதில்லை, காண முடியாது. அந்தளவுக்கு ஒரு பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் மனிதனாக இறங்கி வந்தார், எல்லாரோடும் வாசம் பண்ணார். ஏதேன் தொட்ட அனுபவம் மறுபடியும் வந்தது, வேற கதை. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தரை கண்டு எல்லோரும் அஞ்சினார்கள். யாரும் ஆண்டவர்கிட்ட வர முடியல, பார்க்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான காலத்திலும் கூட, கடினமான காலத்திலும் கூட மோசே ஆண்டவரிடத்தில் ஒரு நண்பனிடத்தில் பேசுவது போல முகமுகமாய் ஆசரிப்பு கூடாரத்தில் பேசினாரா? ஒரு நண்பனிடத்தில் பேசுவது போல ஆண்டவர் மோசே மோசே என்று ஒவ்வொரு முறையும் அவர் பேசுகிறார். மோசே என்னை விட்டு விடுவதில்லை, அழித்து விடுவேன் என்று கடுகோபம் கொள்கிறார். இஸ்ரவேலுடைய வணங்கா கழுத்துள்ள அந்த ஜனங்களுடைய வார்த்தைகளில் நானே காயப்பட்டு கொல்லப் போகிறேன் என்கிறார். ஆண்டவரே, அப்படி செஞ்சிடாதீங்க, வேண்டாம், உம்மை பற்றி எல்லாரும் தப்பாக பேசுகிறவங்க வேண்டாம் என்று ஆண்டவருக்கே ஆலோசனை சொல்லுகிற அளவிற்கு, ஆண்டவருக்கே ஒரு நண்பனாக இருக்கிற அளவிற்கு, ஆண்டவருடைய கோபத்தை ஆற்றுகின்ற அளவுக்கு ஆண்டவரிடத்தில் முகமுகமாய் மோசே பேசினார். ஆண்டவரை நெருங்க 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 நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேலே முன்னேற 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 கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அனுபவங்கள், உன்னதமான அனுபவங்கள் நமக்கு உண்டாகும் என்பதை அதை இந்த உலகத்து ஜனங்கள் யாருமே அறிந்து இருக்க மாட்டாங்க. ஆனால் நமக்கு அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தருகின்றவராக இருக்கின்றார். உன்னதமான அனுபவங்கள், இந்த உலகத்து மக்களுக்கு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத காரியங்களை தேவனிடத்தில் யார் நெருக்கமாக இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப தாழ்த்தப்பட்டு இருக்காங்களோ, யார் நிறைய மேடுபலங்களை பார்த்தார்களோ, யார் நொறுக்கப்பட்டார்களோ, நொறுங்குண்டதுமான இதயத்தை உடையவர்களாக இருக்கிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கின்றார், அவர்களை உயர்த்துகின்றார், அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். Listen to the man who speaks to God face to face. மோசே ஆண்டவரிடத்தில் முகமுகமாய் பேசினார். அவருடைய முகத்தை ஒருவராலும் பார்க்க முடியவில்லை. எல்லாரும் மோசே முகத்தை பார்க்க பயமாக இருக்கிறது, ஒரே வெளிச்சமாக இருக்கிறது என்று சொன்ன அவர் முக்காடு போட்டு தன்னுடைய வெளிச்சத்தை மறைத்தார். எல்லாரும் மேக்கப் பார்லர் போய் தங்கள் பிரகாசத்தை அதிகரிக்கிறாங்க, ஆனால் மோசே அதை குறைத்தார், அதை முக்காடு போட்டுக்கொண்டு மறைத்தார் என்று நான் காண்கின்றோம். எவ்வளோ வித்தியாசம் பார்த்தீர்களா? எத்தனையோ 1000 லட்சம் கொடுக்குறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. இன்னைக்கு கலராக காமி, மணப்பெண் அலங்காரம் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் என்று போகிறது, மணமகள் அலங்காரம். நான் இங்கே ஒருவர் ரொம்ப பிரகாசமாக இருக்கிறார், மணமகனாக இருக்கிறாரு. என்னுடைய முகத்தில் காணப்படுகிற பிரகாசம் அதிகமாக இருக்கிறதா? ஆமாம், அதிகமாக இருக்குது. தயவுசெய்து முகத்தை மறைச்சிக்கிடுங்க. அதை முக்காடு போட்டு மறைத்தார் என்று சொல்லி நான் காண்கிறேன். என்ன ஒரு மாற்றம் பார்த்தீர்களா? உலகத்து மக்களுக்கும் மோசைக்கும் எவ்வளவு மாற்றம் பார்த்தீர்களா? வித்தியாசம் பார்த்தீர்களா? நம்முடைய ஆண்டவரோடு நாம் இருக்கிற பொழுது இந்த உலகத்து மக்களுக்கு புரியாத தெரியாத எத்தனையோ புதிய அனுபவங்களை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆண்டவரோடு முகமுகமாக நாம் பேசலாம். இன்னும் ஒரு சில வசனங்களை வாசித்து நான் தியானம் பண்ணி முடிக்கலாம் என்று இருக்கிறேன். 7ஆம் வசனம், மோசே மரிக்கிற பொழுது 120 வயதாக இருந்தார். அவர் கண் இருளடையில், அவர் பலன் குறையவில்லை. சில அசாதாரணமான நிகழ்வுகள் மோசையுடைய வாழ்க்கையில் இருந்தது. அவர் ஆண்டவரோடு முகமுகமாக பேசிகிட்டு இருந்ததுனாலையும் ஊழியம் செஞ்சதுனாலையும் 120 வயது, அவரே சொல்கிறார் 70 அல்லது 80 வயதுங்கிறார். ஆனால் அவர் 120 வயது வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறார். அவர் பலன் குறையவே இல்லை, அவர் கண் இருளடையவே இல்லை என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். ஒரு மனுஷனுக்கு பலகீனம் கண்ணில் தான் ஆரம்பிக்கிறது. அவன் கண் இருளடைய ஆரம்பிக்கும், கண்ணாடியை தேடும், அப்படி பார்ப்பாங்க, பூச்சிக்கண் போட்டு பார்ப்பாங்க. அதே மாதிரி அவங்க பலன் குறைய ஆரம்பிக்கும், சரீரத்தில் பலன் குறைய ஆரம்பிக்கும். வயது ஆக ஆக சரீரத்தில் பலன் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் மோசைக்கு பலன் குறையவில்லை. ஊழியக்காரர்களுக்கு பலன் குறையாது, கால் தள்ளாடாது. எத்தனை வயதானாலும் அங்கே ஊழியக்காரருடைய பலன் குன்றாது, கண் பார்வை மங்காது என்று சொல்லி இந்த பைபிள் சொல்லுகிறது. மோசையின் தெய்வத்தை நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்றால், கடவுளுடைய ஊழியத்தை நீங்கள் செய்வீர்கள் என்றால், இல்லாவிட்டால் ஊழியம் செய்கிறவர்களை நீங்கள் ஆதரிப்பீர்கள் என்றால் உங்கள் கண் பார்வை குறையாது, உங்கள் பலன் குன்றாது என்று இயேசுவின் நாமத்தில் நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இது ஊழியக்காரருடைய சுதந்திரம், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய சுதந்திரம். பலன் குன்றவே குன்றாது,
தள்ளாடாது. 70-80 வயசுல உலகத்து மக்கள் போல 120 வயதானாலும் ஸ்ட்ராங்காக இருப்பீங்க. இந்த உலகத்தில் எந்த மனிதனும் செய்ய முடியாத சாதனையை மோசே செய்தார். அவருக்கு வயசாகவே இல்லை, கிளடு தட்டவே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் வாலிபனாகவே இருந்தார். என்ன ஒரு பாக்கியம்! எல்லாருக்கும் வயசாகுது, இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே வயசாகி தடுமாற்றம் எந்த ஒரு காலத்தில் வருது. ஆனால் மோசைக்கு வயசாகவே இல்லை, அவர் தள்ளாடவே இல்லை, அவர் வாலிபனாகவே இருந்தார். ஒரே ஒரு மனிதன் கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் வாலிபனாக இருந்தார். கடைசி நிமிடம், கடைசி நாள் வரைக்கும் வாலிபனாக இருந்தார். அதான் மோசே. சங்கீதம் 103 வாசிக்கிறோம், கழுகுக்கு சமானமாய் உன் வயது வாழ வயதாக போலாம். ஆண்டுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் பயப்படாத. எத்தனை வயசானாலும், எத்தனை காலங்கள் உருண்டோனாலும், ஏஜ் இஸ் ஜஸ்ட் எ நம்பர். அவ்வளோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு வயதுங்கிறது ஒரு நம்பர், அவ்வளோதான். அவங்கள பலகீனப்படுத்தவே முடியாது. அவங்க தள்ளாடவே மாட்டாங்க. சரீரத்தில் பலன் குன்றவே குன்றாது என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். உலகத்து மக்களை பாருங்க, என்ன பண்ணாலும் சரி பலன் குன்றிடும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கோ பலன் குன்றாது. வயசாகவே இருக்கணுமா, ஊழியம் செய்யுங்க. இளமையாகவே இருக்கணுமா, ஊழியம் செய்யுங்க. அப்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? நான் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளின் பிதாவாகிய தெய்வமே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அருமையான நாளிலும் கூட மோசே என்பவர் எவ்வளவோ மேடு பள்ளங்களை அவர் சந்தித்தார். இறுதியிலே ஆண்டவரே, நீர் ஊழியத்திற்கு அவரை அழைத்தீர். யாரை ஊழியத்திற்கு அழைப்பீர்? எவரை பயன்படுத்துவீர்? எவரோடு நட்பாக இருப்பீர்? யாரோடு முகமுகமாய் பேசுகிறதை ஒரு காலம் யாரும் கணிக்க முடியாது. சம்பந்தமே இல்லாத ஒரு நபரை ஊழியத்திற்கு அழைத்து கொண்டு வந்து ஆண்டவரை நீர் பயன்படுத்துகிறீர் என்று நாங்கள் வாசிக்கிற பொழுது நாங்கள் பரவசப்படுகிறோம். தகப்பனே, நம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்குள்ளும் இறங்கட்டும். முக்கியமாய் வியாதிப்பட்டிருக்கிற ஆண்டவரை மக்களுக்குள்ளாக ஆண்டவரே நம்முடைய வல்லமை இறங்குவதாக, உடைய வல்லமை இறங்குவதாக, உடைய வல்லமை இறங்குவதாக. என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுதே நீங்கி போவதாக, என்ன வியாதியாக இருந்தாலும் நீங்குவதாக, என்ன புண்ணாக இருந்தாலும் மறையட்டும், கட்டிகள் மறையட்டும், செயல்படாத அவயங்கள் செயல்படட்டும், வேதனைகள் மறையட்டும், பலகீனமாக இருப்பவர்கள் பலன் கொள்ளட்டும், நடக்க முடியாதவர்கள் நடக்கட்டும், சாப்பிட முடியாதவர்கள் சாப்பிடட்டும், தூங்க முடியாதவர்கள் தூங்கட்டும். இப்போ வேலைக்கு போக முடியாதவர்கள் வேலைக்கு போகட்டும். பைக் ஓட்ட முடியல, கார் ஓட்ட முடியல, சைக்கிள் ஓட்ட முடியல, நடக்க முடியல சொல்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கெஞ்சி மாண்டாடுகிறோம். இயேசுவின் நாமத்தில் பணம் இல்லாமல் சிக்கி தவிக்கிறவங்க, கடனில் சிக்கி தவிக்கிறவங்க, தேவையின் மத்தியில் என்ன செய்வேன், யார்கிட்ட போய் கேட்பேன்னு தெரியல, என்ன தடுமாறி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. உண்மை இல்லாமல் எங்களுக்கு வேற கதி எதுப்பா? கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் இறங்குபவரே, உடைய பிள்ளைகளுக்கு இறங்க மாட்டீரா? எப்படியாவது தேவைகளை சந்தியும். எல்லா கடன் பாரங்களிலிருந்து அவர்கள் வெளியே வரும்படிக்கு ஆண்டவரே அவர் சுகமாய் வாழும்படிக்கு செய்யுங்க. ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அதிசயம் செய்யுங்க. வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை தாருங்க. ஆண்டவரை குடி பழக்கத்தில் சிக்கி பணத்தை எல்லாம் அழித்து போடுகிறவர்கள், தவறான பாதையில் சென்று அழித்து போடுறவர்களுக்கு எப்படியாவது அந்த பணத்தை ஆசீர்வாதமாய் மாற்றி தாருங்க. சிறைச்சாலையில் இப்போ ஒரு சீக்கிரமாய் விடுதலை பெற்று மனம் திரும்பி வர உதவி செய்யுங்க. ஆண்டவரை தோத்திரையா, வயதானோக்கில் விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளும். உலகம் முழுக்க அத்தனை மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாய் அனைத்து தேவனுடைய பிள்ளைகளை, ஏசப்பாவுடைய பெயரை சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். தகப்பனே, நாளில் ஆசிரியர் திராட்சைப்பழத்தோட்ட ஒளிகளை நேசிக்கிற, நாள்தோறும் நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதி. அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டே, அநேகரை அழைத்து கொண்டு வார். கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாடி அனுநயிக்கும் இல்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பது. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.